அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் அசைன்மெண்ட். குறிப்பிட்டது அல்லது பொது, மாரிஃபா நக்கீரா, இதை கண்டுபிடிக்கிற அசைன்மெண்ட். ஸோ மாரிஃபா என்றா குறிப்பிட்டது, நக்கீரா என்றா பொது. ஓகேயா, நான் இப்போ படித்ததை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். முதலாவது வார்த்தை பாருங்கள், அல் கர்னை. அது அல் வந்திக்கிற சுற்றி அது குறிப்பிட்டதாக இருக்குது. அது நாங்கள் படித்ததில் ஒரு கேட்டகரி. அடுத்தது மாக்கிசீனா, இது லெஃப்ட் சைடில் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். அது பொதுவாக என்றால் குறிப்பிட்டதுன்றது ஒரு அடையாளம் இல்லை. மூணாவது நூஹன். நூஹன் என்று கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபிட பேர். அப்போ அது குறிப்பிட்டதாக இருக்குது. நாலாவது அல்லதி. அப்போ அல்லதி என்ற போகல நாங்கள் சொன்னோம், அந்த அல்லதி அல்லதீன என்று சில வார்த்தைகள் இதுவல் வந்தால் இது குறிப்பிட்டதாக இருக்குது. நினைக்கிறேன் ஏழாவது கேட்டகரி. அடுத்தது அல் மூமினீன, அல் சுட்டியும் அது குறிப்பிட்டதாக இருக்குது. ரசூலுல்லாஹி நான் எத்தனையோ தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது ரசூல் என்ற வார்த்தை குறிப்பிட்டதாக இருக்குது. ஏண்டா அதுக்கு புறவர வார்த்தை குறிப்பிட்ட வார்த்தையால் அது குறிப்பிட்டதாக இருக்குது, அல்லாவுடைய ரசூல். இந்த அசைன்மெண்ட்டில் முதல்ல மாரிஃபாவை நக்கீரான்னு எழுதிய மூணும், அதுக்கப்புறம் காரணத்தை எழுதிய மூணும். மரியம் என்ற வார்த்தை குறிப்பிட்டதாக இருக்குது. காரணத்துக்கு அது 7ல் உங்களுக்கு நம்பரை போட்டாலும் போதும். 7 காரணம் இருக்குது, அதில் நம்பரை போட்டாலும் போதும். மரியம் என்றது குறிப்பிட்ட பேர், அதை சுற்றி குறிப்பிட்டதாக இருக்குது. முசத்திகன் என்ற வார்த்தை அது பொதுவாக இருக்குது, என்ற குறிப்பிட்டன்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. முசத்திகன் என்றது பேர் இல்லை, அந்த சாதிக்கன் பேர் இதான இன பேர் இல்லை. முசத்திகன் என்றது உண்மை பேசக்கூடியவர்கள் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இசம், அது ஒரு பேர், குறிப்பிட்ட பேர் இல்லை, அது ஒரு நார்மல் இசம் உண்டு. ஸோ அது குறிப்பிட்டது இல்லை, அது மாரிஃபாவாக நக்கீராவாக இருக்குது. ஆனால் முஹம்மதன் என்று வரப்போக்கல அது ஒரு பேர் உண்டு, அது குறிப்பிட்ட பேர், அது குறிப்பிட்டதாக இருக்குது. அஸ்ஸஃபீனத்தி போட் இல்லாட்டி கப்பல், அது அல் சுட்டியும் குறிப்பிட்டதாக இருக்குது. நாருல்லாஹி அல்லா விண் நெருப்பு. ஸோ விண்ணுக்கு வார வார்த்தை குறிப்பிட்டதாக இருந்தால் விண்ணுக்கு வார வார்த்தை குறிப்பிட்டதாக இருக்குது. அப்போ நார் குறிப்பிட்டதாக மாறுது. நிசா என்றது பெண்கள், அது குறிப்பிட்டன்னு சொல்கிறதுக்கு எந்த அடையாளம் இல்லை. ஐசுட்டியும் அது பொதுவானதாக இருக்குது, நக்கீராவாக இருக்குது. கன்சூன் அதுவுமே குறிப்பிட்டதுக்கு அடையாளம் இல்லை. ஐசுட்டி அது பொதுவாக இருக்குது, பொக்கிஷம் என்ற அர்த்தம். மத்லைட் ஷம்ஸ், இது சூரிய உதயம், சூரியனுடைய உதயம், சரியா? ஸோ அஷம்ஸ் குறிப்பிட்டதாக இருக்கிறதால மத்ல என்ற வார்த்தை அதுவும் குறிப்பிட்டதாக மாறுது. உஜூஹுன் குலாமின் பொது என்ற குறிப்பிட்டது எங்களுக்கு அடையாளம் இல்லை. இப்போ நாங்கள் ரைட் சைடுக்கு போவோம். யா ஆதம, நாங்கள் சொன்ன ஒருத்தர் நாங்கள் யா என்று சொல்கிறது ஒருத்தர் பேசுகிற மாதிரி, யா புனியா, யா அல்லா, ஒருத்தர் நாங்கள் இறக்கமாக பேசுகிறது. ஸோ அப்படி பேச போகல அதுவும் குறிப்பிட்டதாக இருக்குது. எப்படியுமே ஆதம்ன்றது குறிப்பிட்ட பேர். ஏன்னா யா சுற்றியும் 2 ரீசனால் இது குறிப்பிட்டதாக மாறுது. அஷ்ஷஜர அது குறிப்பிட்டதாக இருக்குது, அல் வந்திக்கிற சுற்றியும். மரலன் என்ற வார்த்தை பொதுவாகுது என்ற குறிப்பிட்ட அடையாளம் இல்லை. அடுத்தது ஹூ என்ற வார்த்தை, இது தான் நாங்கள் ப்ரோனவுன் என்று படித்தோம். இதுவும் ஒரு கேட்டகரியில் ஒன்று தான். ஹூவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னு அந்த அந்துமந்து அந்துமந்துன்னு நகலும் இது குறிப்பிட்டதாக இருக்குது. இது அத்தனையுமே குறிப்பிட்ட வார்த்தைகள். ஏன்னா நாங்கள் ஹூ அவன் என்று சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு தான் நாங்கள் ஹூ என்று சொல்லுவோம், அவன் என்று சொல்லுவோம். அப்புறம் அர்லன் நிலம், நிலம் பூமி என்ற அர்த்தம், அதுவும் பொதுவாகுது என்ற அல் இல்லா சுட்டி. அன்னாசி மக்கள், அல் இருக்குது. இப்போ அன்னாசி என்று சொல்கிறப்போல அல் சத்தமாக கேட்குது இல்லை, உண்மைக்குமே அது அல் நாசி தான். அது சில வார்த்தைகள் அல்ல என்ன, சில எழுத்துக்கள் அல் பதில் அது எழுத்தோடு சேர்க்கலும், அது சொல்லிட்டு அன்னாசி ஆகுது. ஆனால் அல்லொண்டி இருக்குது அதுக்குள்ள. ஸோ அது குறிப்பிட்டதாக இருக்குது. சௌத்த அசாபின். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அசாபின் என்ற தண்டனையின் கொடுமை, ஓகேயா? ஆனால் தண்டனை என்ற வார்த்தை பொதுவாகிறது. அது சுற்றி சவுத்தை பொது தான், சரியா? அது தண்டனை என்ற வார்த்தை குறிப்பிட்டது ஐந்தால் தான் சவுத் என்ற வார்த்தை குறிப்பிட்டதாகும். ஸோ இந்த நேரம் பாருங்கள், அது இந்த நேரம் அப்ளை ஆகாது. ஃபிரௌன் என்றது ஒரு குறிப்பிட்ட பேர், அது சுற்றி அது குறிப்பிட்டதாகிறது. அல்லதீன நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். அல்லதி இது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள். அல் யத்தீம, இது அல் வந்திக்கிற சுற்றி அது குறிப்பிட்டதாகிறது. அல் திக்ரா அல் சுற்றி குறிப்பிட்டதாகிறது.
அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கத்தின் மக்கள். இதை வந்து அல் மைமனா என்றது குறிப்பிட்டதாக இருக்கிறதால அஸ்ஹாபு என்றது குறிப்பிட்டதாக மாறுது. அஸ்ஸாலிஹாத்தி அல் வந்ததால் அது குறிப்பிட்டதாக மாறுது. ஹாத்தியத்தின் குறிப்பிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லை, அது பொதுவாகிக்குது. மூசா என்றது குறிப்பிட்ட பேர், அது குறிப்பிட்டதாக மாறுது, மாரிஃபாக மாறுது. ஃபக்குன் ரகபத்தின் அதுக்கு புற வர வார்த்தை குறிப்பிட்டதாக இல்லை, அது சுற்றியும் இதுவும் குறிப்பிட்டதாக இல்லை. அது முதாஃபிலே என்ற கான்செப்ட் ஃபக்கு ரகபத்தின். ஸோ அது அர்த்தத்தையும் பாருங்கள். விண்ணுக்கு வார வார்த்தை குறிப்பிட்டதாக இல்லதால் விண்ணுக்கு புறவாரது, இல்லாட்டி இன்னுக்கு புறவாரது, உடையக்கு புறவாரது குறிப்பிட்டதாக இல்லை. ஸோ அது மாதிரி நினைச்சுக்கொண்டா சரி. அதுக்கு அர்த்தம் கட்டாயம் பார்க்கணும் இது சப்ஜெக்டில். ஏன்னா 2 வார்த்தை கிட்ட வந்துட்டு ஆல்வேஸ் அது ரெண்டுக்கும் குறிப்பிட்டது இல்லையா, அது வராது. அதை அதை உடைய இல்லாட்டி வின் என்ற ரிலேஷன்ஷிப் ஈக்கணும். அது முதாஃபிலே என்ற ரிலேஷன்ஷிப் ஈக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை நாங்கள் பிறகு படிப்பு வச்சாலும். தாலிக என்றது குறிப்பிட்டதாக இருக்குது. நான் சொன்ன ஹாதா, ஹாதிஹி, தாலிக, தில்க இது எல்லாமே குறிப்பிட்ட வார்த்தை. அன்னைமில் அல் வந்துக்குது, அது குறிப்பிட்டதாக இருக்குது. மாஷால்லாண்டு இசும்ட 4 ப்ராப்பர்ட்டியும் படிச்சிட்டோம். மாஷால்லாண்டு இதோட இது 4வது ப்ராப்பர்ட்டி. ஸோ இது அசைன்மெண்ட்டை நாங்கள் செஞ்சிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்களுக்கு ஒரு இசுமை எடுத்து அதுக்கு 4 ப்ராப்பர்ட்டியும் சொல்லணும். அப்படி என்றால் அது வந்து ரஃபா நசுப் ஜர்ரா, அது ஒண்டா பன்மையா ஒருமையா பன்மையா, அது ஆனா பெண்ணா, இப்போ குறிப்பிட்டதா மாரிஃபாவா, இதுதான் டார்கெட். இது எங்களுக்கு ஒரு இசுமை பார்த்து செல்லணுமெண்டா நீங்கள் லெசன் ஆப்ஜெக்டிவ் இதை இவ்வளோ நேரம் படித்ததில் என்னத்தை சாதிக்கணுமோ அதை சாதிச்சிட்டீங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ எங்களை அடுத்த அசைன்மெண்ட் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நாங்கள் சில இசுங்களை எடுத்து நாங்கள் பார்ப்போம். இதில் 4 தன்மைகளையும் எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமாண்டு. அதுதான் அடுத்த அசைன்மெண்ட். அது எங்களுக்கு செய்ய இயலுமென்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த அசைன்மெண்ட்டை நான் போடுறேன். எலிமெண்ட்டாக தனியாக செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு செய்ய இயலுமென்று சொன்னால் உங்களுக்கு இதை இசும்ட சப்ஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிஞ்சு அதில் காரணத்தோடு உங்களுக்கு சொல்ல இயலுமெண்டா. எக்ஸாம்பிள் நீங்கள் ரஃபான சப்ஜார் சொல்ல போகல, இது ஏன் ரஃபா என்று சொல்லணும், அதோட காரணத்தை சொல்லணும். ஏன் இது ஒருமை என்று சொல்லணும், அதோட காரணத்துக்கு சொல்லணும். ஏன் இது பெண் ஆண் என்று சொல்லணும், அதோட காரணத்தை சொல்லணும். ஏன் இது மாரிஃபா நக்கீரா நாங்கள் இப்போ செஞ்ச மாதிரி என்று சொல்லணும், காரணம் சொல்லணும். இதனாலே சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் இதை லெசன்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டீங்க. இது எல்லாமே உங்களுக்கு விளங்கினேன்னு அர்த்தம். மாஷா அல்லாண்டு. ஸோ நாங்கள் துவா செய்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இதை விளங்கி குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிற பாக்கியம் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும்.